அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வீட்டில் ஊர் முட்டை இருந்தபடியாக அதில் வட்டிலப்பம் செய்து பார்த்து நாங்கள் அதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. அதுக்காக நான் முதல் அரை மூடி தேங்காய் பால் புழிஞ்சு வச்சுருக்கிறேன். நான் 5 முட்டை சேர்த்து தான் வட்டிலப்பம் செய்ய போகிறேன். அதுக்காக 1/4 கிலோ சர்க்கரை போட்டு பாலில் கரையட்டும் என்பதற்காக முதல்ல எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காய் பாலில். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அதுக்குள்ளே 5 முட்டை அடித்து ஊற்ற போகிறேன். கொஞ்சம் வெக்க காலமுன்னோடைய மஞ்சள் கறி நல்ல வடியாக வேற இல்லை தான். ஆனாலும் அது நல்ல முட்டை தான், பழுதாகாத நல்ல முட்டை தான், எங்களோட வீட்டு முட்டை தான். அதை இதுக்குள்ளே சேர்த்து 5 முட்டைகளையும் பீட் பண்ணுவோம். 5 முட்டை சேர்த்துட்டேன். இப்போ இதை கையால் தான் நான் பீட் பண்ண போகிறேன். நாங்கள் நல்லா பீட் பண்ணினா அந்தளவு சாஃப்டாக வரும். இப்போ முட்டையின் வெடுக்கு மனம் இல்லாமல் இருக்கணுமெண்டக்காண்டி வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். சேர்த்து அதையும் முட்டையோடு கலந்து விடுவோம். இப்போ பாலில் சர்க்கரை கரைச்சி வச்சுருந்தாங்கன்னா அந்த பாலை இதுக்குள்ளே சேர்க்குறேன். சர்க்கரையில் தூசு துணிக்கைகள் மண் அதுகள் இருக்குமென்பக்காக வடித்து தான் இதுக்குள்ளே சேர்க்குறேன். நீங்களும் சர்க்கரையை கரைச்சிட்டு இப்படி வடித்து சேர்த்திங்கன்னா பாருங்க இவ்வளோ தூசு துணிக்கைகள் வந்துருக்குது. வடித்து சேர்த்திங்கன்னா நெல்லம். இப்போ இதை நல்லா கலந்து விடுவோம். கலந்து விட்டுட்டு நான் இட்லி சட்டிலாம் இதை ஆவியில் அவிய விடணும். அதுக்காக நான் இட்லி சட்டியில் ஒரு கீழே ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இப்போ கண்ணாடி பாத்திரம் சில வடிச்சிடும் கேக்கு. அதுக்காக நான் ஒரு அலுமினிய பாத்திரத்துக்குள்ளே இதை மாற்றி போட்டு ஆவியில் அவிய விட போகிறேன். இதே மாதிரி மூடியால் மூடி போட்டு தான் அவிய விடணும். அப்போ தான் நல்ல வடிவாக ஆவியில் அவிஞ்சு வரும். இப்போ இட்லி சட்டினை மூடி 10 நிமிஷம் ஆவியில் அவிய விட்டால் காணும். இப்போ எனக்கு 10 நிமிஷம் ஆகிட்டுது. நான் ஏற்கனவே திறந்து பார்த்தபடியாக மூடி இல்லை. இப்போ இதை எடுத்து ஆற விட்டு நீங்கள் டீப் ஃப்ரிட்ஜருக்கு வச்சு இதை வெட்டிட்டீங்கன்னு சொன்னால் நல்லா ஒரு 2 hours டீப் ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு வெட்டினீங்கன்னா நல்லா ஷேப்பாக வரும். நான் மகளாக்கள் விட இல்லை, அப்போ உடனே தான் வெட்டினேன். அதனால் ஷேப்பாக எனக்கு வேற இல்லை, ஆனால் நல்லா ஷேப்பாக வரும். இப்போ இதை நாங்கள் வெட்டி சர்வ் பண்ணினோம்னா எங்களுக்கு ஓகே. ஒரு முறை ட்ரை பண்ணி பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீட்லேயே செஞ்சிங்கன்னா ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.